வணக்கம். தமிழகத்தை பொறுத்தளவிற்கு நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாகக்கூடிய நிலையில், இதற்கு முன்பாக 2019 மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் 38 இடங்களை கைப்பற்றியது. தமிழகத்தில் மொத்தம் 39 தொகுதிகளை கொண்ட தமிழக மக்களவைத் தேர்தலில் 38 இடங்களை கைப்பற்றி தேனி தொகுதியை கைப்பற்றாமல் தவறியது. இதற்கு மிக முக்கியமான காரணம், தொடர்ச்சியாக 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், மத்தியில் பாஜகவிற்கு எதிராக குரல்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழக மக்கள் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்குகளை செலுத்தினார்கள். ஆனால் இந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவினர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நம்பி மக்கள் வாக்குகளை செலுத்தியதற்கு பிறகு 3 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. ஆனால் தற்பொழுது வரை திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களை ஏமாற்றியது அவர்களது கண்முன்னே தெரிகிறது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சொல்லப்போனால் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரை ஆட்சி செய்த அதிகாரங்கள் படைத்த திமுகவின் தலைவராக இருந்த கருணாநிதியை விட மிக மோசமான ஆட்சியை தான் கடந்த 3 ஆண்டுகளாக செய்து உள்ளார். குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால், கொலை கொள்ளை சம்பவங்கள், திருட்டு, போதை மருந்து கடத்தல் போன்றவை அதிக அளவில் தமிழகத்தில் புழக்கத்தில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தேர்தல் முடிவுகள் வெளியாகும் முன்பே உளவுத்துறை சொன்ன தகவலின் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் படுதோல்வியை தழுவும் என்பதை தற்பொழுது வெளிப்படையாகவே மக்கள் மூலமாகவும் உளவுத்துறை சொன்ன தகவலின் மூலமாகவும் ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார். அதாவது 2019இல் 38 தொகுதிகளை கைப்பற்றிய திமுக 2024 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் 5 தொகுதிகளை கூட கைப்பற்ற முடியாது. மாறாக மத்தியில் ஆட்சி மாற்றம் நடைபெறாமல் மீண்டும் பாஜகவின் ஆட்சி ஏற்படுமானால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கை உறுதி செய்யப்படும் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒன்றல்ல, இரண்டல்ல, 3 ஆண்டுகால ஆட்சியில் மிகப்பெரிய மோசமான செயல்பாடுகள், திமுகவால் மோசமான நிலைமையில்தான் தமிழகம் உள்ளதாக செய்திகளை பார்க்கிறோம்.